ஆட்சிக்கு வந்தவுடன் மது விலக்கை அமல்படுத்துவதாக கூறிய திமுக தனது வாக்குறுதியை நிறைவேற்றியதா என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கேள்வி எழுப்பியுள்ளார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கோவில்பட்டி பாரதி நகர் பகுதியில் அத்தொகுதி அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, செல்லப்பாண்டியன் ஆகியோர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். இந்நிகழ்வில் பேசிய கடம்பூர் ராஜு, 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் தமிழகத்தை வளர்ச்சி பெற்ற மாநிலமாக மாற்றியதாக கூறியவர் திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதி எதையும் நிறைவேற்றவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். இதனையடுத்து பேசிய அவர், அதிமுக தனித்து கூட்டணி அமைத்து தன்னம்பிக்கையுடன் தேர்தலில் களம் காண்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் வழக்கம் போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஒரு கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஒரு கூட்டணி. இன்னைக்கு மத்தியில் ஆளுகிற பிஜேபியும் இந்தியா உலகம் தேர்தல் நிற்காங்க. இருந்தாலும் தமிழ்நாட்டில் 3வது அணியா நிற்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் எதிரில்லை, இன்னைக்கு நாட்டு மக்களுக்கே எதிரி என்று சொன்னால் இன்னைக்கு திமுக தான். இந்த தேர்தலுக்கு பிறகு அதான் நிலைமை. நம்ம தமிழகத்தில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்ற தேர்தல் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தோம். நாங்கள் தேர்தலை சந்திக்கும் போது ஆளுங்கட்சியை தேர்தலை சந்தித்தோம், திமுக எதிர்கட்சியை தேர்தலை சந்திச்சு. ஆனால் தேர்தல் முடிவில் ஒரு மாற்றம் ஆகிடுச்சு. வெறும் 3% ஓட்டு தான், நிறைய ஓட்டு சதவீதம் இல்லை. 3% ஓட்டு வித்தியாசத்தில் ஆட்சி அதிமுக இழந்துச்சு, திமுக ஆட்சிக்கு வந்தாச்சு. அதை பற்றி எங்களுக்கு கவலையும் இல்லை. என்ன அதுக்கு பிறகு எந்த அரசாக இருந்தாலும் சொன்ன அரசு சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளை ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுக்கு நிறைவேற்றணும். அதான் ஒரு நல்ல ஆட்சிக்கு இலக்கணம், நல்ல முதலமைச்சர்